காதல் மோகினி. சூர்யா, என்னடா அதவா? ஏண்டா சூர்யா, இந்த தாய்க்கிழவி தான் நம்ம மோகனாவை மேலையும் கீழையும் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்குன்னா நீயும் அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அது இல்லடா, சும்மா பொழுதுபோக்குக்கு. ஆமா, நீ அதுக்கு 2 தூக்க மாத்திரை கொடுத்தேன்னு சொன்ன, வந்து குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்டு இருக்கு. யாரு? நம்ம தாய்க்கிழவி 2 தூக்க மாத்திரைக்கெல்லாம் அசர ஆளாடா இது. சரி இரு, அப்பா வர டைம் ஆச்சு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். அம்மா, ஏமா அந்த பொண்ணு இப்படி முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு கிடக்க? நான் எங்கடா முறைச்சு பாக்கேன்? யாரோ புதுசா வீட்டுக்கு வந்திருக்கே, யாரும் இந்த பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு கிடக்கேன். அதுவாமா, அந்த பொண்ணு பேர் மோகனா. அதுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அதான் நம்ம வீட்டுல பாதுகாப்பா இருக்கட்டும்னு நான் தான் இருக்க சொன்னேம்மா. நீ என்ன சொல்லிய? இரு, உன் தம்பி வந்துட்டோம், பேசிக்கிடுவோம். வாப்பா. பசுபதி, வயல்ல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுண்ணே. இன்னும் மருந்தடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சரி சரி, மருந்தடிக்க நாளைக்கு 2 ஆளை கூட்டிட்டு போயிரு. நான் வேணா ஊருக்குள்ள போய் சொல்லி வைக்கிறேன். சரிண்ணே. சரி, இந்த பொண்ணு யாரு? ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஆத்தா முகமே சரியில்லையே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா தம்பி, நம்ம பசங்க கேரளா போகும்போது இந்த பொண்ணு குறுக்க வந்திருக்கும் போல. யாருமே இல்லாத அனாதை, பாதுகாப்பு கொடுங்கன்னு நம்ம காலில் விழுந்து கெஞ்சுது. அதனாலதான் என்னால மறுக்க முடியல. நீ என்னப்பா சொல்ற? உன்னோட அபிப்பிராயம் என்ன? இதுல நான் சொல்ல என்ன இருக்கேன்னு? நீயும் அம்மாவும் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் எனக்கு. அடக்கமட்ட அறுவடைக்கு 58 அறுவலாம், அந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த வீட்டு வேலை செய்யட்டேன் உங்க 2 பொண்டாட்டிக்கு இருக்காளுங்க. அது பத்தாதுன்னு உன் மச்சன பொண்டாட்டி வேற இருக்காங்க. இதுவும் பத்தாதுன்னு சம்பளத்துக்கு வேற 2-3 பேரை வச்சிருக்கீங்க. இதுவும் பத்தாதுன்னு இப்ப இந்த பிள்ளைய வேற சேர்க்க பாக்கீங்களாடா? ஒரு வயசு பிள்ளை எதுக்கு வீட்டுல தங்க வச்சுக்கிட்டு? அந்த பிள்ளை ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுங்கடா. அப்பத்தா, இப்ப மட்டும் அப்பத்தா. உங்களுக்கு காய் ஆகணும்னா மட்டும் அப்பத்தான் வாயில வருமே. மத்த நேரத்துல தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தான் உங்களுக்கு. அப்பத்தா, எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. அந்த பொண்ணு பாவம், 2-3 பேர் அது போன இடத்துல எல்லாம் தப்பா நடந்துக்க பார்த்துருக்காங்க. அதான் பாதுகாப்பு தேடி நம்ம கிட்ட வந்திருக்கு. அது மட்டும் இல்ல அப்பத்தா, வெளியில போய் நம்ம மாட்டு தொழுவத்தை பாத்தியா? அதுதான் பூரா இன்னைக்கு அவ்வளோ வேலை செஞ்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க சம்பளத்துக்கு தான் பாக்குறாங்க. ஆனா இந்த பிள்ளை 2 வேலை சோத்த போட்டா போதும்னு அம்புட்டு வேலையும் பாக்குது. இதனால எவ்வளவு காசு நமக்கு மிச்சம். டேய் ஆதவே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளைய வீட்டுல வச்சு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது ஆகி போச்சுன்னா என் குடும்பமானம் போறதுக்கால. அட நீ வேற அப்பத்தா, அது எங்க 2 பேர்த்தையும் அண்ணான்னு தான் கூப்பிடுது. எது? அண்ணானு கூப்பிடுதா? நீங்க அந்த பிள்ளையை தங்கச்சி ஏத்துக்கிட்டீங்களாடா? வேற வழி, அண்ணாங்கிறப்ப வேற என்ன செய்ய முடியும் சொல்லு. அப்ப சரி, என் பெரிய பேரனை நம்பி ஒரே ரூம்ல ஒரு நாள் முழுக்க கூட அந்த பொண்ணை விட்டு வைக்கலாம். ஆனா உங்க கூட எல்லாம் ஒரு நிமிஷம் கூட தங்க வைக்க முடியாதுல. ஏன் அப்படியே உன் கடைசி பேரனை விட்டுட்ட? டேய், அவன் எதுக்குலாம் இங்க இருக்கிற? அவனே ஒரு பிள்ளை பூச்சி. அவனுக்கு படிக்கவும் அவங்க ஆத்தா பெரியாத்த முந்தானையை பிடிச்சி சுத்தவும் தான் நேரம். எனக்கு அவனை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. எல்லா கவலையும் உங்க 2 பேர்த்த பத்தி மட்டும்தான். பாத்தியாடா சூர்யா, இந்த சமூகம் எவ்வளவு மோசமானதுன்னு. அந்த பிள்ளை மடியில படுத்து உருண்டு எந்திரிச்சு வந்தவனுக்கெல்லாம் நல்ல பேரு, சும்மா அதை வேடிக்கை பார்த்த நமக்கு கெட்ட பேரு. ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைய அவனோட ரூம்ல தங்க வச்சா அப்புறம் தெரியும் அவன் லட்சணம். அடுத்த 10 மாசத்துல ஒரு கொள்ளு பேரனை பெற்று அது கையில கொடுக்குறப்பதான் மூத்த பேரனோட லட்சணம் தெரியும். சரி விடுறேன் அதவா, நம்ம மோகனாக்காக இப்படி எல்லாம் கெஞ்சித்தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த புள்ள மேல நம்ம அகரம் ஒரு கண்ணு வச்சுட்டான்டா. அவன் ஏதாவது லவ் மேரேஜ்னு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனாதான்டா நமக்கும் ஏதாவது அமையும். அதனால மோகனாவை தங்க வைக்கணும், அதை மட்டும் பத்தி யோசி. 1000 தான் இருந்தாலும் சம்பளம் எல்லாம் வேலை செய்துங்கிறதுக்காகலாம் இங்க தங்க வைக்க முடியாது. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஆமா அப்பத்தா, நீ சொல்றது சரிதான். எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சு வயசு பொண்ணை வீட்டுல தங்க வைக்க வேண்டாம்னு. நான் கூட கேட்டேன், நீ என்னமா சொல்ற, தாய் கிழவி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு. அது எப்படி சொல்லும்? நாங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சொன்னாலும் உங்க அப்பா அங்க தங்க வைக்க மாட்டாங்கன்னு அது கரெக்டா தான் சொல்லியிருக்கு. சரி, அந்த பிள்ளைய நீ சொன்ன மாதிரி எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாம். ஏலே சூர்யா, உங்க ஆத்தா அப்படியே சொன்னா? ஆமா அப்பத்தா, பெரியம்மாவும் அப்படித்தான் சொன்னுச்சு.
அவளுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? இந்த வீட்டு முதலாளி அம்மா நான் முடிவு பண்ணணும். இந்த பிள்ளை இந்த வீட்லயே இருக்கட்டும். உங்க ஆத்தாக்காரிக்கிட்டையும் பெரிய ஆத்தாக்காரிக்கிட்டையும் போய் சொல்லு. டேய் சூர்யா, சூப்பர்டா. தாய் கிழவி எங்க அடிச்சா எங்க விழுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கடா. நான் சொல்லல, இன்னொரு ஐடியா இருக்கு, அதை பண்ணா கிளவி விழுந்துரும்னு. சரி சரி, உன் பேர் என்ன? மோகனாவா மோகினியா? என் பேரு மோகனா ஸ்ரீ பாட்டி. சரி சரி, இந்த வீட்டிலே தங்கிக்கோ. இங்கதான் உனக்கு பாதுகாப்பு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏமா என்னமோ என் பேரனை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண சொல்ற? வேலை பார்க்க தானே வந்திருக்க, இப்ப எதுக்கு இது? தேவையில்ல, போ போ. அம்மா, அந்த பொண்ணு உன் காலை பிடிச்சிருக்கு, நாலு நல்ல வார்த்தை சொல்லாம இப்படி வெடுக்குன்னு பேசுறிய. ஏமா மோகனா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் இருப்ப. போ போ போய் வேலை பாரு. அந்த மாட்டுத் தொழுவத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அவனோட பொட்டி படுக்கையில வச்சுக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் அங்க போய் தூங்கிக்கமா, சரியா? எது அந்த புண்ணாக்கு மூட்டையும் பருத்தி மூட்டையும் வைக்கவே இடம் இல்லாம இருக்கே, அங்கேயே அந்த பிள்ளையை தங்க சொல்றியா? டேய் சூர்யா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீ இப்படி எல்லாம் பொங்குன கிளவி மோகனா வங்கியில தங்க விடாதுடா. இப்போதைக்கு இங்க இருக்கட்டும். அதுக்கு ஏதாவது ஒரு டிராமா பண்ணி மொட்டை மாடியில இருக்கிற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுறலாம், சரியா? அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். டேய் என்னடா சூர்யா ஏதோ சொல்லிக்கிட்டு கிடந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பத்தா. ஐயோ சூர்யாண்ணா, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. பாட்டி என்ன எங்க இருக்க சொல்லுதோ அங்கேயே நான் இருந்துக்கிறேன். எனக்கு அதுவே சந்தோஷம்தான். எந்த இடமா இருந்தா என்ன, என்னை சுத்தி பாதுகாப்புக்கு நீங்க இருக்கீங்கல்ல, அதுவே போதும். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? திவாகரா, நீ குத்துக்கல்ல மாதிரி அப்பத்த உட்காந்துருக்கேன். என்னை கூப்பிடணும் தோணலையில. வந்தோடனே அம்மா அம்மா அம்மா. உங்க ஆத்தாக்காரி அப்படி என்னதான் பண்ணாலும் எப்ப பாரு அவளையே கூப்பிட்டு. அப்பத்தா அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அம்மாவும் பெரியம்மாவும் எங்கன்னு சொல்லுங்க. வேற எங்க இருக்க போறாளுக? கழுதை கேட்டா குட்டிச்சவரு, உங்க ஆத்தாலும் கேட்டா சமைய கட்டு. போ போ, அங்கதான் இருப்பாளுக. சரி அப்பத்தா, நான் அங்கேயே போய் பாக்குறேன். போ போ, அப்படியே உங்க சித்திக்காரிட்ட எனக்கு கொஞ்சம் காப்பி தண்ணியை போட சொல்லு. சரி அப்பத்தா. அபிராமி, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் காய் எல்லாத்தையும் அரிஞ்சு முடி. சரிக்கா, நான் அரைஞ்சிடுறேன். திவாகர் வேற வர நேரம் ஆச்சு. அப்படியே தாய் கிழவிக்கும் சேர்த்து காப்பி தண்ணியை போட்டுருங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன்ப்பா. அவன் வந்தோடனே கொடுத்துட வேண்டியதுதான். இந்த பையிலத்தான் இவ்வளோ நேரம் காணும். பஸ் வர டைம் ஆயிடுச்சுல்ல. அம்மா பெரியம்மா, நான் அப்பயே வந்துட்டேன். வந்துட்டியாப்பா? வா வா, என்ன இவ்வளோ நேரம்? வேற என்ன பெரிய காரணம், வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம அப்பத்தா கிட்ட மாட்டிக்கிட்டேன். நம்ம மாமியாருக்கு வேற வேலையே இல்லக்கா. வரவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறதே இதே பொழப்பா போச்சு. சரி விடுறி. திவாகரா, வா வந்து காஃபி குடி. பா என்ன மனம், பெரியம்மா போட்ட காஃபியே காஃபி தான். டேய், என்னை கலாய்க்கிறத விட்டு திருப்தியா காப்பி குடிக்கிற வேலையை பாடுறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் தாய் கிழவி முறைச்சிக்கிட்டு வெறப்பா இருக்கு? என்னாச்சு? என்ன நடந்துச்சு வீட்டுல? அது ஒண்ணுல திவாகரா, நம்ம வீட்டுக்கு நகரன் ஆடுவேன் சூர்யாலாம் கேரளால இருந்து திரும்பி வரும்போது ஒரு பொண்ணை கூட்டியாந்துருக்காங்கடா. அந்த பொண்ணு பார்க்க அம்புட்டு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரியே இருக்கு. ஆனா பாவம், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. அதான் நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம அகரன் சூர்யா ஆதவன் 3 பேரும் சேர்ந்து பாட்டி கிட்ட சண்டை போட்டானுங்க. அதுக்கு தான் பாட்டி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு. உங்க அப்பா மாறி சித்தப்பா மாறி எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அதுக்கு ஒரு கோபம். பரவாயில்லையே, நம்ம பசங்களும் கொஞ்சம் நல்லவனுங்களா தான் இருக்கானுங்க. ஏம்மா, இவனுங்களுக்கு அடிதடி தான் பண்ண தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு பொண்ணை காப்பாத்தி பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஹீரோ ஆயிட்டானுங்களா? டேய், அவங்க அப்பன மாதிரி அடிதடி பண்ணக்கூடாதுன்னு தான் திட்டுவோம். மற்றபடி உன்னை விட அவனுங்க தங்கமானவன் தான். அதானே பார்த்தேன். மூத்ததுங்க 3 பேர் மேலேயும் தானே உங்களுக்கு செல்லம். டேய், நீ எங்க கடைக்குட்டிடா. நீ தாண்டா அவங்கள விட ரொம்ப செல்லம். சரி பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல பெரியம்மா. நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். நைட்டு பார்க்கலாம். விளையாட்டு புள்ள. சரி நேரம் ஆயிடுச்சு. டீ சீக்கிரமா சமைச்சு முடிச்சுக்கணும். ஆமாக்கா, இல்லைன்னா தாய் கிழவிக்கிட்ட யார் திட்டு வாங்குறது? ஏட்டி, எங்களுக்கு தைரியம் தான் கட்டின புருஷனே கை நீட்டி அடிச்சிருக்க. இப்ப வாடி, நான் யாருன்னு காட்டுறேன்.